ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் நம்முடைய வேத வசனங்களை நாம் கைகளிலே எடுத்து வைத்துக்கொள்வோம். இந்த கிறிஸ்மஸுக்கான ஒரு சுருக்கமான ஒரு கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்க போகிறோம். கிறிஸ்மஸ் என்று சொல்லி வரும்போது நிறைய விஷயங்களை நிறைய செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த கிறிஸ்மஸ் செய்தியிலே 4 குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். இந்த 4 குறிப்பும் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், இயேசு கடவுள் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. ஏன்னா இதெல்லாமே அவருடைய பிறப்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இயேசுவை ஒரு மனிதனாக, ஒரு ஞானியாக, நல்ல போதனைகளை போதித்த ஒரு நல்வழி காட்டின ஒரு மத குருவாக பார்க்கிறார்கள். இயேசு கூட தன்னுடைய சீஷர்கள்கிட்ட கேட்குறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள்? உடனே அவங்க சொல்கிறாங்க, ஜனங்கள் உம்மை எரேமியா என்று சொல்லுகிறார்கள், எலியா என்று சொல்கிறார்கள், தீர்க்கதரிசிகளிலே ஒருவர் என்று சொல்கிறார்கள் என்றால் சொல்கிறாங்க. அப்போ பேதுருவை பார்த்து கேட்கும்போது பேதுரு சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். அப்போது இயேசு சொல்கிறாரு, இதை மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு என்ன பண்ணவில்லை, வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்கிறார். ஸோ அந்த நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னா அதில் சுருக்கமாக சொல்லணும்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இயேசுவே ஆண்டவர் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இதை நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலும் நீங்கள் அதை என்ன பண்ணணும், ஆழமாக தெரிஞ்சுக்கணும். இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு மட்டும்தான் ஆண்டவர். வேற யாரும் இந்த உலகத்தில் என்ன கிடையாது, ஆண்டவர் கிடையாது, கடவுள் கிடையாது, தெய்வம் கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு மட்டுமே ஆண்டவர் என்ற அந்த நம்பிக்கை. ஆமென். அதற்கு உதாரணமாக ஒரு 4 குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக யோவான் 1ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே காலையில் ஆராதனை சொன்னேன் அந்த வார்த்தை. ஏன்னா யோவான் வாழ்ந்த காலத்தில் இருந்த கிரேக்க தத்துவம் வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் என்ன பண்ணினார்கள், கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த வார்த்தையை வைத்து யோவான் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, நீங்கள் எதை தெய்வத்துக்கு சமமாக வைக்கிறீர்களோ அந்த வார்த்தை குறித்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன், சொல்லுகிறேன். அந்த வார்த்தை ஆதியிலே இருந்த வார்த்தை. அந்த வார்த்தையை யாரும் என்ன பண்ணலை, உருவாக்கலை. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை. அது எதை குறிக்கிறது? திருத்துவ தேவனை குறித்து அது சொல்லுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனில் இந்த வார்த்தையாகிய குமாரன் அந்த திருத்துவத்தில் இருந்தார். அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் கடவுள், அவர் இறைவன். நான் சொல்றேனே, இயேசு அவர் கடவுள். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ அவர் என்ன சொல்ல வராரு, இந்த பூமி அண்ட சராசரத்தை படைத்தவரே யார்தான், அவர்தான். ஸோ யோவான் சொல்ல வர்றது, இயேசு ஆதியில் இருந்தவர். அவர் இப்போ பிறந்து நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில் பிறந்து வாழ்ந்து மரித்து சிலுவையில் அறையப்பட்டவர் அல்ல. அவர் எப்போதுலேருந்து இருக்கிறவர், ஆதியிலிருந்து இருக்கிறவர். இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா தியாலஜியில் ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஆதியில இருந்த கிறிஸ்து, அவர் தேவனாக இருந்தவர், அவர் தேவனோடு இருந்தவர், அவர் இந்த அண்ட சராசரத்தை படைத்த சிருஷ்டிகர். நிறைய பேர் எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, இயேசு இந்த பூமியில பிறந்ததுக்கு அப்புறம் தான் இயேசுன்னு ஒருத்தரே இந்த பூமியில இருந்தாரு, இயேசுன்னு ஒருத்தரே இருந்தாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, அவர் இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் இருந்தவர். அவர் கடவுளாக இருந்தவர். ஹல்லேலூயா. அடுத்தது அவருடைய மனித அவதாரம், இன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிலிப்பியர் 2:5-7.
கிறிஸ்து இயேசுவிலிருந்து கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். என்ன பண்ணாராம்? மனுஷ சாயலானார். இப்போ முதல்ல நம்ம பார்த்தது அவர் கடவுளாக இருந்த நிலையிலே எப்படி இருந்தார் என்று பார்த்தோம். இரண்டாவது நாம் பார்க்கிறது அந்த கடவுள் எப்படி இந்த பூமியிலே மனிதனாக வந்து தோன்றினார். முன்னாடி அவர் இருந்தவர். இந்த வசனம் எதை சொல்லுகிறது? தேவனோடு இருந்தவர், தேவனாக இருந்தவர் இப்பொழுது மாம்சமாக இந்த பூமிக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? வந்திருக்கிறார். அந்த 1ஆம் நூற்றாண்டில் இந்த விஷயத்தை அவங்களால என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்ந்த நாட்களில் இருந்த தத்துவம் என்ன அப்படின்னா, இந்த சரீரம் தீமையானது, மேட்டர் இஸ் ஈவில். இந்த சரீரத்திலே நன்மையானது ஒன்றுமே வருவதற்கு என்ன இல்லை? வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த சரீரத்தில் ஒரு கடவுள் வர முடியும்னா அது கூடாத ஒரு விஷயம். ஏன்னா கடவுள் என்பவர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். கடவுள் என்பவர் எல்லா மனிதனை விட உன்னதமானவர். அவர் இந்த சரீரத்தில் என்ன பண்ண முடியாது? வந்து இந்த பூமியிலே வாசம் பண்ணுவது இயலாத ஒரு காரியம் என்று அந்த நாட்களில் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அது சாத்தியம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அப்போஸ்தலர்கள், ஆதி திருச்சபையில் உள்ளவர்கள் ஜனங்களுக்கு என்ன பண்ணினார்கள்? எடுத்து உரைத்தார்கள். அப்போ அவர் தேவனோடு இருந்தவர், தேவனுக்கு சமமாய் இருந்தவர். இந்த பூமியிலே அவர் என்னவா மாறினாராம்? மனித ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயல் ஆனார். ஹல்லேலூயா. இப்போ அவரால் மனுஷ சாயல் ஆக முடியுமா? நம்ம சொல்லலாம் முடியாதுன்னு. ஆனால் கடவுள் நினைச்சா எதை வேணா என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அதனால நமக்காக அதை என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீங்கள் யாராவது ஒருத்தர் ஒரு வாரத்துக்கு நாயாக மாறி பாருங்களேன், எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு பணக்கார வீட்டு நாயாக மாறி பாருங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், உங்களை தூக்கி கொஞ்சுவாங்க, முத்தம் கொடுப்பாங்க, ஏசி ரூமில் வச்சுருப்பாங்க, காரில் போகும்போது நீங்கள் ஜாலியாக என்ன பண்ணலாம்? போகலாம். இதே ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிற ஒரு நாய்க்குட்டியாக மாறினீங்கன்னா என்ன ஆகும்? ஏற்றி உதைப்பாங்க, தூக்கி விசிறி அடிப்பாங்க, பழைய சோறை போடுவாங்க. ஒரு வாரம் வாடுறது ரொம்ப கஷ்டம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, மனிதன் என்ற அந்த நிலை வேற, மிருகம் என்ற நிலை வேற. ஆனால் ஒரு மனிதனால் என்னவா மாற முடியாது? மிருகமாக மாற முடியாது. ஆனால் நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை போல மாறினார். ஹல்லேலூயா. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை என்ன பண்ணினாராம்? வெறுமையாக்கினார் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து தியாலஜிக்கலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. எம்டீட் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. அவர் எதை அவர் வெறுமையாக்கினார் அப்படின்னா, பரலோகத்திலே அவருக்கு உண்டான மகிமையை அவர் வெறுமையாக்கினார். அவருக்கு இருந்த சர்வ அதிகாரத்தை அவர் என்ன பண்ணினாரா? கொஞ்சம் குறைத்து கொண்டார். அவருக்கு நிறைய விஷயம் இருந்தது. அவர் வந்து எப்படிப்பட்டவர்னா, ஆம்னி பிரசண்டாக இருந்தார், ஆம்னி பொட்டண்டாக இருந்தார், ஆம்னிசியன்ட், எல்லாவற்றையும் அறிந்தவராக, எல்லாம் செய்ய வல்லவராக, எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறவராக இருந்தவர் இப்போ மனுஷ ரூபத்தில் வந்துட்டார்னா இதெல்லாம் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. இப்போ நீங்கள் மனுஷ ரூபம்னு சொன்னால் கூட அது 0, அதாவது 1% ஹியூமன், 99% காட் அப்படி கிடையாது. 100% ஹியூமன், 100% காட். அந்த மாதிரி லெவலில் தான் இயேசு இந்த பூமிக்கு என்ன பண்ணார்? வந்தார். அப்போது ரெண்டாவது நம்ம என்ன பார்க்குறோம்? தம்மை தாமே வெறுமையாக்கி என்ன ஆனாராம்? அடிமையின் ரூபம் எடுத்து என்ன ஆனார்? மனுஷ சாயல் ஆனார். அதுக்கு பேர் இன்கார்னேஷன் அப்படின்னு பேர். மூணாவது, அவர் மனுஷ சாயலாய் வருவதற்கு அவர் தெரிந்து கொண்ட ஒரு முறை. இப்போ அவர் மேஜிக்காக இந்த பூமியில் என்ன பண்ணியிருக்கலாம்? வந்திருக்கலாம்.
அல்லது ஆதாம் ஏவாளை படைத்தது போல மறுபடியும் இயேசுவை இந்த பூமியில் என்ன பண்ணியிருக்கலாம், படைச்சிருக்கலாம். ஆனால் அவர் படைக்கப்பட்டிருந்தார்னா அவர் ஒரு படைப்பாக தான் மாறியிருப்பார். ஆனால் அவர் அப்படி படைப்பாக மாறவில்லை. அவர் படைப்பிலேயே கடவுளுடைய ஒரு தன்மையை வெளிப்படுத்தி இந்த பூமியில் மனிதனாக என்ன பண்ணார், பிறந்தார். அதுதான் என்ன பிறப்புனா கன்னி பிறப்பு. ஹல்லேலூயா. மத்தேயு இப்போ வாஸ்தவம் 1ஆம் அதிகாரம் 18லேருந்து 25. மரியாள் என்ன ஆகிறாங்க, நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் தேவனால் என்ன ஆகிறாங்க, கர்ப்பவதி ஆகிறாங்க. இது கடவுளால் உண்டான ஒரு கிரியை. அது பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் நிழலிட்டு அவள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரன் என்ன பண்ணினார், பெற்றெடுத்தார். இப்போ இது என்னன்னா லா ஆஃப் நேச்சர். கடவுள் என்றைக்குமே இந்த இயற்கை விதியை அவர் என்ன பண்ண போறதில்ல, மாற்ற போறதில்ல. இந்த கன்னி பிறப்பை அநேகர் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னா, இந்த கன்னி பிறப்பிலே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அது பாவம் அவருக்குள்ளே வந்திருக்காது. ஏன்னா ஆணுடைய துணை இல்லாமல் அவர் என்ன பண்ணிட்டார், பிறந்து விட்டார். அதனால அவருக்குள்ள அந்த பாவத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறாங்க. அப்படி கிடையாது. அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தாலும் தாயினுடைய எல்லா இதுவும் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்குது, வந்திருக்குது. அதனால அவர் பாவம் செய்யக்கூடிய எல்லா சூழ்நிலையும் அவருக்கு இருந்தது. அவரால் பாவம் செய்திருக்க முடியுமா அப்படின்னா செய்திருக்க முடியும். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அப்போ அந்த கன்னி பிறப்பு அவரை எப்படி மாற்றியிருக்கிறாரா, நம்மை போல ஒரு மனிதனாக அவரை மாற்றினது. ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-25 வசனங்களை வாசிங்க. 20லேருந்து 25. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை. அவர் என்ன செய்யவில்லையா, பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. பாவம் செய்திருக்க கூடுமா? கூடும். ஏன்னா அவர் 100% என்னவா தான் இருந்தார், மனிதனாகத்தான் இருந்தார். நம்மை போல தான் அவர் இருந்தார். அவரால் செய்திருக்க கூடுமா அப்படின்னா செய்திருக்க கூடும். ஆனால் அவர் செய்தாரா? இல்லை, பாவம் செய்யவில்லை. அப்புறம் அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். சரி, இது அவர் கன்னி வயிற்றில் பிறந்திருந்தாலும் அவர் பாவம் இல்லாதவர் என்பதற்காக அந்த பிறப்பு நடைபெறவில்லை. அது என்னன்னா, அது தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அப்படி என்ன பண்ணுது, நடந்தது. அது அவர் கடவுள் என்பதை என்ன பண்ணுகிறது, நிரூபிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கடைசியில் ஒரே ஒரு வசனம் தான், அவருடைய தன்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் பிறந்தார் அப்படின்னு சொல்லும்போது அது மனித பிறப்பு. குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்வது அது இறைவன் நமக்கு திரியேக தேவனிலே ஒருவராகிய இயேசுவை இந்த பூமிக்கு கொடுத்தது. அப்போ 100% ஹியூமன், 100% காட். இதுதான் அவருடைய தன்மை. யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இழைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாயிருந்தது. இயேசு 100% மனிதன் என்பதுக்கு இது ஒரு வசன அத்தாட்சி. என்ன அத்தாட்சி? இயேசு பிரயாணத்தினால் என்ன ஆனாராம், இளைப்படைந்தவராய்
அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். ஏன் இளைப்பு வந்துச்சு? அந்த காலத்தில் என்ன பண்ணணும்? நடக்கணும். அந்த ஊர் உங்களுக்கு தெரியும், இப்போ ட்ராமா போடும்போது அந்த ஊருடைய நில அமைப்புலாம் சொல்லுவாங்க. பிளெயின்ஸு, மவுண்டன்ஸு, வேலிஸு, இந்த மாதிரி நில அமைப்பு. அப்போது மேலே ஏறணும், கீழே இறங்கணும், மேலே ஏறணும், கீழே இறங்கணும், சமபூமியில் நடக்கணும், திருப்பி மலை மேலே ஏறணும். இந்த மாதிரி ஏறி ஏறி இறங்கி நடந்து வரணும். இப்போ இஸ்ரவேல் டூர் போகிறவங்க கூட ஒரு தூரம் வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும்? வண்டியில் போக முடியும். இன்னும் ஒரு சில தூரங்கள்லாம் என்ன தான் பண்ணி ஆகணும்? மலைகள் மேலே ஏறி நடந்து தான் போய் ஆகணும். அப்போது இயேசு அந்த காலத்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நடந்து திரிந்தவர். தன்னுடைய நெருங்கிய நண்பனான லாசரு மரித்த போது இயேசு என்ன பண்ணாராம்? இயேசு என்ன பண்ணார்? கண்ணீர் விட்டார். ஒரு மனிதன் 100% ஹியூமனாக அவர் என்ன பண்ணார்? கண்ணீர் விட்டு தன்னுடைய நண்பனுக்காக மனஸ்தாபப்பட்டு அழுதார். அதுக்கப்புறமா அவர் இறைவனாக அவனை என்ன பண்ணார்? உயிரோட எழுப்புறாரு. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். 1 யோவான் 4:1-3 வாசிங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இப்போ உங்களுக்குள்ள தேவ ஆவி இருக்கிறாரா இல்லையான்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? அறிக்கை பண்ண வேண்டும். என்னென்ன அறிக்கை பண்ண வேண்டும்? அவர்தான் கடவுள் என்று என்ன பண்ண வேண்டும்? அறிக்கை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி அறிக்கை பண்ணுவீர்களானால் உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குதா? தேவ ஆவி. நீங்கள் அறிக்கை பண்ணதான் ஏதோ வாயினால் அல்ல, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு என்ன பண்ண வேண்டும்? இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ண வேண்டும். அதுவும் எந்த இயேசு? மாம்சத்தில் வந்து பிறந்த இயேசு. ஹல்லேலூயா. இந்த மாம்சத்தில் வாழ்ந்த 100% மனிதனாக வாழ்ந்த அந்த இயேசுவை 100% கடவுளாக நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். அதை தான் இந்த வேத வசனம் நமக்கு என்ன பண்ணுகிறது? காண்பிக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்திலே இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் மாம்சத்தில் வந்த இயேசுவை என்ன பண்ணுவதில்லை? கடவுள் என்று அறிக்கையிடுவதில்லை. ஸோ இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இயேசு ஆதியிலே இருந்தவர். அந்த கடவுள் மனிதனாக இந்த பூமியில் என்ன பண்ணினார்? அவதரித்தார். அவர் அவதரிப்பதற்கு கன்னியின் பிறப்பை அவர் என்ன பண்ணினார்? தெரிந்து கொண்டார். ஏனென்றால் அது தீர்க்கதரிசினால் என்ன பண்ணப்பட்டது? உரைக்கப்பட்டது. அவருடைய பிறப்பின் தன்மை என்னன்னா, அவர் 100% மனிதன், 100% அவர் என்னவா இருக்கிறார்? கடவுளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்க போகிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசித்து நான் முடிக்கிறேன். ரோமரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இப்போ இன்றைக்கு நாம் யாரை தேவன் என்று அறிந்திருக்கிறோம்? இயேசுவை தெய்வம் என்று என்ன பண்ணியிருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். அப்படி அவர் தெய்வமானால் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாம் என்ன பண்ண வேண்டும்? கொடுக்க வேண்டும். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தோத்திரத்தை கொடுக்க வேண்டும். அவர் தெய்வமானால் அவருடைய கட்டளைகளின்படி இந்த பூமியில் நாம் என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே மறுபடியும் இந்த நாளில் நாம் இங்கிருந்து செல்லும்போது ஒரு உறுதியோடு செல்கிறோம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், மெய்யான ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.